வணக்கம் நண்பர்களே. வாட்டர்மெலான், தர்பூசணி கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டாலே ரோட்டோர கடைகளிலும் சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் அதிகம் காணப்படக்கூடிய ஒரு பழம் தர்பூசணி. தர்பூசணி பழம் பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தர்பூசணி பழம். இந்த தர்பூசணி பழம் அதிக நீர்ச்சத்து கொண்ட ஒரு பழம் என நம் எல்லோருக்குமே தெரியும். இதை தாண்டி நம் உடலின் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஏராளமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் எலக்ட்ரோலைட் சத்துக்கள் தன்னுள் கொண்டுள்ளது. இந்த வீடியோவில் கோடை காலத்தில் நமக்கு அதிகம் கிடைக்கக்கூடிய இந்த தர்பூசணி பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் 10 சிறந்த நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நம்பர் 1, நீர்ச்சத்து இழப்பை தடுக்கும். கோடை காலத்தில் அடிக்கக்கூடிய அதிக வெயிலின் தாக்கத்தினால் பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்துக்கள் வியர்வையாக வெளியேறி டீஹைட்ரேஷன் எனும் நீர்ச்சத்து இழப்பு எளிதாக உண்டாகும். இதனை வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த தர்பூசணிக்கு உண்டு. தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா 92 சத்துக்கும் அதிகமான அளவுள்ள நீர்ச்சத்து. இந்த நீர்ச்சத்துக்களை பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டாக்கக்கூடிய அதிக தாக்கத்தை தணிக்கிறது மட்டும் இல்லாமல் உடலின் நீர்ச்சத்து இழப்பு ஏற்படவே இது தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீர்ச்சத்து இழப்பை உண்டாக்கும் போது இரத்தத்தில் எலக்ட்ரோலைட் இன்பேலன்ஸ் ஆவதன் விளைவாக தலைச்சுற்றல், மயக்கம், உணர்விழப்பு இது போன்ற பிரச்சனைகள் உண்டாகும் அதிக வாய்ப்புண்டு. இதனை வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த தர்பூசணிக்கு உண்டு. நம்பர் 2, இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தர்பூசணியின் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய லைகோபினைன் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட்களால் காரணமான 100 கிராம் தர்பூசணியில் 4532 மைக்ரோகிராம் லைகோபின் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல் எனும் செல் கழிவுகளால் இதய தசை சேதமடைவதை தடுப்பதோடு இதயத்தில் இன்ஃப்ளமேஷன் உண்டாவதையும் தடுக்கும். இதன் காரணமாக ஆத்ரோக்ளோரோசிஸ் எனும் இரத்த குழாய் அடைப்பு வராமல் பாதுகாக்கக்கூடியது. இந்த தர்பூசணி பழத்தில் இதிலிருந்து அதிகப்படியான சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இதய தசைகள் சீராக சுருங்கி விரிவடையும், உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் உதவி செய்யும். இதன் மூலமாக இந்த தர்பூசணியின் மேலும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சத்துக்களை பார்த்தீங்கன்னா இதய தசைகள் சீராக சுருங்கி விரிவடையவும், உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் உதவி செய்யும். இதன் மூலமாக இருதய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கக்கூடியது இந்த தர்பூசணி. நம்பர் 3, செரிமானத்தை சீராக்கும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது தர்பூசணி. தர்பூசணி இயற்கையாகவே அல்கலைன் எனும் காரத்தன்மை கொண்ட ஒரு பழம். அது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்துவதோடு நெஞ்செரிச்சல், புளித்த ஏப்பம், வயிற்று உப்பசம் போன்ற பிரச்சனை வராமல் தடுக்கும். மேலும் தர்பூசணி பழத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நீர்ச்சத்து, சிறிதளவு நார்ச்சத்தும் நிறைந்திருக்கு. இந்த பவுல் மூவ்மெண்ட் எனும் குடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துவதோடு மலச்சிக்கல் உண்டாவதும் பாதுகாக்கும். குறிப்பாக இந்த கோடை காலத்தில் தர்பூசணி பழத்தை சாப்பிட வயிற்றுக்கு நல்ல குளுமம் கொடுப்பதோடு வயிறு சார்ந்த பிரச்சனை வராமல் பாதுகாக்கும். நம்பர் 4, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலம் பலமாக இருக்க விட்டமின் சி சத்து மிகவும் தேவை. தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சி சத்து நல்ல அளவில் இருக்குது. 100 கிராம் தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா 8 மில்லிகிராம் வைட்டமின் சி சத்து இந்த இரத்த வெள்ளை அணுக்களை அதிகரிக்க உதவி செய்வதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதன் காரணமாக கோடை காலங்களில் ஃப்ரீ ரேடிக்கல் ஏற்படக்கூடிய மெட்ரோலைன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சின்னம்மை மற்றும் வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் வளர்ச்சி காரணமாக உண்டாகக்கூடிய வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த தர்பூசணிக்கு உண்டு. ஸோ உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவங்க அவசியம் இந்த தர்பூசணி சாப்பிடுவது மிகவும் நல்லது. நம்பர் 5, உடல் எடை குறைக்கும். உடல் எடையை குறைக்க டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கலோரி குறைந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது உண்டு. அந்த வகையில் மிகவும் ஏற்ற ஒரு பழம் தர்பூசணி. 100 கிராம் தர்பூசணி உடைய கலோரிகள் பார்த்தீங்கன்னா 30க்கும் குறைவு தான்.
அது மட்டும் இல்லாம தர்பூசணியில் 92% அதிகமா அளவுள்ள நீர்ச்சத்து நிரம்பி இருக்கு. அது வயிறு நன்கு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கும். இதன் காரணமாக தேவையில்லாமல் இடையில் சாப்பிடுவது தடுக்கப்படுவதோடு, உடல் எடையும் நன்கு குறைவதற்கு உதவி செய்யக்கூடியது இந்த தர்பூசணி பழம். நம்பர் 6 இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். உயர் இரத்த அழுத்தத்தினால அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது. தர்பூசணியில பார்த்தீங்கன்னா, சிட்ருலின் எனும் அமினோ ஆசிட் அதிக அளவில இருக்கு. இந்த சிட்ருலின் உடலின் மெட்டபாலிசம் ஆகும்போது அஜீரணம் என அமீபா அசிடா மாற்றும். இந்த அஜீரணம் மற்றும் இரத்த நாளங்களில் சீராக சுருங்கி விரிவடைய மிகவும் அவசியமான நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி அதிகப்படுத்துவதோடு, இதன் காரணம் உடல் முழுவதும் இரத்த அழுத்தம் சீராக இருக்க உதவியாக இருக்கு. இந்த மேலும் தர்பூசணியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்துக்களை பார்த்தீங்கன்னா, இரத்த அழுத்தத்தை நிறுத்தக்கூடியது. சோடியம் உப்பின் வெளியேற்றி இரத்த அழுத்தம் சீராக இருக்கவும் உதவி செய்யும். ஸோ இரத்த அழுத்த பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க இந்த தர்பூசணி சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் நன்கு கட்டுப்படும். நம்பர் 7 சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சர்ம ஆரோக்கியம் இருப்பதற்கு டீஹைட்ரேஷன் எனும் உடலில் நீர்ச்சத்து இழப்பு உண்டாக்காமல் இருக்க வேண்டியது அவசியம் ஒன்று. இந்த வகையில் உடலின் நீர்ச்சத்து அளவை சீராக வைக்க உதவக்கூடிய ஒரு பழம் இந்த தர்பூசணி பழம். நம்பர் 1 பழம் இந்த தர்பூசணி. தர்பூசணியில இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர்ச்சத்துக்களை பார்த்தீங்கன்னா, லைக்கின், ட்ரைனல் மற்றும் சரும வறட்சி உண்டாவதை தடுக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான விட்டமின் சி சர்ம கொலாஜன் செல்களை உற்பத்தி அதிகப்படுத்துவதோடு சருமங்களில் சுருக்கங்கள் உண்டாவதையும் தடுக்கும். அது மட்டும் இல்லாம அதிக வெயிலினால் உண்டாக்கக்கூடிய சன்பார்ம் எனும் சரும எரிச்சல் வராமலும் பாதுகாக்கக்கூடியது இந்த தர்பூசணி. நம்பர் 8 கேன்சர் வராமல் தடுக்கும். உடலில் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சிக்கு ஃப்ரீ ரேடிக்கல் செல் கழிவுகள் தான் முக்கியமான காரணம். இந்த கழிவுகளை உடலிலிருந்து வெளியேற்ற தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகம். இந்த தர்பூசணியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதிகம். தர்பூசணியில பார்த்தீங்கன்னா, லைகோபீனியன், பீட்டா கரோட்டின், வைட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்கு. இது உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் செல்களை வெளியேற்றி சுத்தமாக புற்றுநோய் வராமலும் பாதுகாக்கும். ஸோ புற்றுநோய் போன்ற அபாயகரமான நோய்கள் வராமல் தடுக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நினைக்கிறவங்க அவசியமா இந்த தர்பூசணி சாப்பிடுவது மிகவும் நல்லது. நம்பர் 9 சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தர்பூசணியில் அதிக நீர்ச்சத்து நிறைந்த ஒரு பழம் என்கிறதுனால இது சிறுநீரகங்களில் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. தர்பூசணி இயற்கையாகவே டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகம் கொண்ட ஒரு பழம். இதன் காரணமாக சிறுநீரின் அளவை பெருக்கி சிறுநீர் நன்கு பிரிய உதவி செய்யும். மேலும் சிறுநீரகங்களில் கற்கள் உண்டாவதும் தடுக்கும். கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் எரிச்சல் போன்ற பிரச்சனை வராமலும் தடுக்கும் ஆற்றல் இந்த தர்பூசணிக்கு உண்டு. ஸோ சிறுநீரகம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் இந்த தர்பூசணியை சாப்பிடுவது மிகவும் நல்லது. நம்பர் 10 கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். கண் கார்னியா செல்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வைட்டமின் ஏ சத்து மிகவும் தேவை. இந்த விட்டமின் ஏ சத்து தர்பூசணியில் நல்ல அளவில் இருக்கு. 100 கிராம் தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா 569க்கும் மேல விட்டமின் இருக்கு. கண் கார்னியா செல்களை புதுப்பிப்பதோடு கண் பார்வை திறனையும் அதிகரிக்கும். ஸோ கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் இந்த தர்பூசணி எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் கோடையில் நமக்கு அதிகம் கிடைக்கக்கூடிய தர்பூசணி பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் 10 சிறந்த நன்மைகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.